எதையும் தாங்கும் எதையும் தான் அது. ஐ லவ் யூ. காது சுப்பு நடிச்சு ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்குள்ள போச்சு லவ் யூ. நம்ம ஹஸ்பண்ட் கூடயோ நம்ம ஒய்ஃப் கூடயோ நம்ம பார்ட்னர் கூட லவ்வர் கூட அவங்க கூட நம்ம ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் பேசியிருந்தோம். எக்கச்சக்கமான ஃபீட்பேக். மத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கோ பிசினஸ் ட்ரைனிங்கோ இது வரைக்கும் அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்ததில்லை. கப்பல் ட்ரைனிங்க்கு பயங்கர வரவேற்பு அந்த மாதிரி இருந்துச்சு. சொல்லலாமா லாஸ்ட் வீக் படிச்சது ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணது? யாருக்காவது நெஞ்சில மஞ்சா ஜோர் இருக்கா அந்த சொல்ற மாதிரி? எஸ் யாமலமா நீங்க சொல்லலாம். அன்மியூட் பண்ணிட்டு. நான் என்னோட ஃப்ரெண்டு Yes. கேட்டேன். அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்டா இருக்க முடியுமான்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு, இருக்கலாம். ஆனா எல்லா சமயத்திலயும் முடியாதது. ஒரு ஒய்ஃப்க்குன்னு ஒரு ரோல் இருக்கு. அம்மா ரோல் இருக்கு. இவ்ளோலாம் இருக்கும்போது, எந்த சமயத்துல ஃப்ரெண்டா இருக்க முடியுமோ அப்படிதான் இருக்க முடியும். எல்லா சமயத்திலும் இருக்க முடியாது அப்படின்பாங்க. ஓகே. ஷீலாம்மா நீங்க சொல்லலாம். மேம் கேக்குது. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து உண்மையை சொன்னா அது நல்லா ஃப்ரெண்டா இருந்தது. ஃப்ரெண்டா இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். அப்ளை பண்ணியாச்சு. உண்மையை சொன்னா ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்படியே ஒரு ஆமா இம்ப்ளிமெண்டேஷன் ஆமா நடந்திருக்கு ஆமா லாஸ்ட் வீக் படிச்சதுல. ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.